அதிரடி மாற்றம் கண்ட டாலர் பெறுமதி. இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 300 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 307 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. ஸ்ட்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 394 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 406 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். பாடசாலை மாணவர்களின் காலணிகளை வாங்குவதற்காக கல்வி அமைச்சினால் வழங்கப்படும் வவுச்சர்கள் மூலம் உள்நாட்டு உற்பத்தியாளர்களின் உற்பத்திகளை வாங்குவதற்கான வாய்ப்பை வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி ஆகியோர் தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று நேற்று நடைபெற்றுள்ளது. பட்டம் குறித்த அவதூறுகளுக்கு மேடேறி பதிலளிப்பேன் நாமல் பகிரங்கம். தனது தகுதிகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட செய்திகளை முற்றிலும் தவறானவை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளரிடம் கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார். நாமல் தொடர்பிலான முக்கிய விடயத்தை சபையில் அம்பலப்படுத்திய நலிந்த ஜெயதிச. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டம் போலியானது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் பல விடயங்களை அம்பலப்படுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் சந்தேகங்கள் வெளியிடப்பட்டிருந்த வேளையிலே அவர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். முக்கிய பதவியிலிருந்து விலகிய நாமல். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழுவிலிருந்து விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் வெற்றிகரமாக உள்ள இடத்தை நிரப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்க நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கை இராணுவத்திற்கு அமெரிக்கா வழங்க உள்ள முக்கிய ஆதரவு. இலங்கையின் பாதுகாப்பு படையினருக்கு இந்தியாவும் அமெரிக்காவும் அளித்து வரும் ஆதரவு குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நன்றி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை கூறினார். தென்னிலங்கையில் தம்பதி சுட்டுக் கொலை. தங்காலை உனாகூருவ பகுதியில் திருமணமான தம்பதியினர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சுட்டுக் கொல்லப்பட்ட இருவரும் வெளிநாட்டில் வசிக்கும் சக்தி வாய்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரரான உனாகுருவே சாந்த என்பவரின் நெருங்கிய உறவினர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். மீடியா கொட கிரகலவெவல பகுதியில் பெண் சுட்டுக் கொல்லப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது. சபாநாயகர் அலுவலகத்தில் நுழைந்த பாம்பு. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவின் அலுவலக அறையில் பாம்பு ஒன்று காணப்பட்டதால் அங்கு சிறிது நேரம் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றதாக ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. சபாநாயகர் பொதுவாக உணவருந்தும் பகுதியிலுள்ள ஜன்னல் வழியாக குறித்த பாம்பு உள்நுழைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது.